அக்கா, ஆ? இங்க ஏன்க்கா நின்னுட்டு இருக்கீங்க? வான்மதி ரொம்ப நல்லவ இல்ல நம்மள. அவ கொஞ்சம் விவரம் தெரியாம வளர்ந்துட்டா. அதான் பூஜையில தான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போறா. நீ என்ன காரணத்துக்காக வெண்ணிலாவை தேர்ந்தெடுத்தியோ வான்மதியும் அப்படிதான் நம்மள. இந்த கூட்டு குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பம் உடையாம பாத்துப்பேன்னு சொல்லிட்டு போறான் நம்மள. விஸ்வநாதன் அண்ணா தான் பொண்ணுங்கள ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரா நம்மள. நான் கூட கௌதம் வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். இப்போ அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏத்த மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் நம்மள. நீ வேணா பாரு நம்மள. வான்மதி சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மருமகளா மாறி வருவா. அவ உங்களை ஏமாத்துறான்னு எப்படிக்கா உங்ககிட்ட சொல்றது? வான்மதி, என்னம்மா பண்ற? இல்லத்த, காலையில இருந்து அவர் எதுவுமே சாப்பிடல, அதான் சாப்பாடு போடலான்னு. புருஷன் காலையில இருந்து சாப்பிடலன்னு அக்கறையோட சாப்பிட சொல்றது சந்தோஷம்தான். ஆனா இந்த வீட்டுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குமா? நாங்க எப்ப சாப்பிட்டாலும் எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவோம். ஒருத்தர் வரலன்னா கூட நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். இதுல என்னத்த இருக்கு? பசிச்சா சாப்பிட வேண்டியதானே. பாவம் அவரு காலையில இருந்து பூஜை வேலைன்னு எதுவுமே சாப்பிடல. நேரம் ஆயிடுச்சுல, அதான் சாப்பிட சொன்னேன். புரியுதுமா? ஆனா இந்த வீட்ல யாருமே எவ்வளவு பசியா இருந்தாலும் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவோம். இது வரைக்கும் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் சாப்பிட்டதே இல்ல. நீயும் போக போக தெரிஞ்சுப்ப. நான் சொன்னேம்மா, வான்மதி தான் பிடிவாதமா. ஆமா, நான் தான் அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு போட்டேன். ஒரு நாள் தனியா சாப்பிடுறதுனால இன்னும் இந்த குடும்பம் உடஞ்சு போக போறது கிடையாது. போதும் வருண், அவளை நீங்க அணுவணுமா கொண்டதெல்லாம் போதும். சிந்து சிந்து ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் நம்பர் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவளை நான் பார்த்தே ஆகணும். சாரி வருண், இன்னொரு முறை சாராவை கேட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க. பாய். ஏய் சிந்து, ஏய் ஹலோ. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுவாங்க. ஏய் உன்ன நான். அண்ணா, என்ன பிரதர் பகல்லையே ரொமான்ஸா? வைஃப் வந்ததும் வந்தாங்க, ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டீங்க. சரி சரி, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க. வருண், என்னப்பா முதல்ல உன் மனைவி சமைச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. நீ அண்ணன் நமக்கு முன்னாடி சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு ரூமுக்கு தனியா கூட்டிட்டு போய் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு பெரிய கிஃப்டே அவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுட்டு புருஷன் சொல்ல போற அந்த முதல் வார்த்தை தான். வருண், நீ சொல்லுப்பா, வெண்ணிலா சமையல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? அத வெண்ணிலா கிட்ட சொல்லுப்பா. நல்லா இருக்கு. வருண், என்னப்பா எந்திரிச்சிட்ட? எனக்கு போதுமா? சரிப்பா. என்னாச்சுங்க? ஏன் வாமிட் எடுக்கிறீங்க? பிடிச்சவங்க கொடுத்திருந்தா அது விஷமாவே இருந்தாலும் அதை விரும்பி சாப்பிடலாம். ஆனா உன் கையால கொடுத்தா அமிர்தமாவே இருந்தாலும் அது எனக்கு விஷம்தான். நீ மட்டும் இல்ல, நீ சமைச்ச சாப்பாடு கூட எனக்கு சேராது. அதான் மொத்தமா வாமிட் எடுத்துட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
நான் உங்க வைஃப் தானே. நான் சமைச்சத நீங்க சாப்பிடக்கூடாதா? என்னது வைஃபா? அது வெளியில இருக்கிறவங்க பாக்குற பார்வைக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்ல வேலை பார்க்குற ஆட்கள்ல ஒருத்தி. உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பணத்துக்காக புருஷனை என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எந்த பணத்துக்காக என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணி அந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கியோ, இந்த வாழ்க்கை வேணா உனக்கு கிடைக்கலாம். ஆனா ஒரு நாளும் என் மனசுல மனைவின்ற ஸ்தானம் மட்டும் உனக்கு கிடைக்காது. வருண், ஏய், தொடாத என்ன. என் கைய பிடிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல. என்ன அடறியா? இந்த அழுது டிராமா பண்றதெல்லாம் இனிமே என்கிட்டலாம் வேலைக்கு ஆகாது. இனிமேலும் நான் இதை நம்ப நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. என் லைஃப்ல இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சாரா மட்டும்தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அண்ணா, முட்டாள் மாதிரி பேசாதடா. சாரா உனக்கு ஏத்தவளே இல்லை. அவனை உண்மையாவே லவ் பண்ணல. தேவையில்லாம அவளையே நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. என்ன அட்வைஸ் பண்றியா? நான் அட்வைஸ் பண்ணல, உன் லைஃபுக்கு எது நல்லதுன்னு புரிய வைக்கிறேன். வருண், வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் பெரிய வரண்டா. அப்படி ஒரு வரம் உனக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருடா, ஒழுங்கா அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட தேவையில்லாம கோவத்தை காட்டிட்டு இருக்காத. இங்க பாரு, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்னை கட்டாயப்படுத்தி வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக நான் அவ கூட வாழ்வேன்னு கனவு கூட காணாத. தம்பி, நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நான் பண்ண முடிவில்லை. அது கடவுள் எடுத்த முடிவு. அவன் கணக்குப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி நீயே நினைச்சாலும் வெண்ணிலாவை அவாய்ட் பண்ண முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையே உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கும் பாரு. அதையும் பார்க்கலாமே. வரேன்.